கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நடைபெற்று வரும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் வழக்கை ஓராண்டிற்குள்ளாக நிறைவு செய்ய கோரும் மனு தற்பொழுது காரசார விவாதங்களுடன் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். இந்த விசாரணையானது தற்பொழுது எந்த அளவில் இருக்கிறது? இரு தரப்பிலிருந்தும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன? விரிவான தகவல்கள் வெங்கடேசன். வணக்கம். தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான அந்த லஞ்ச வழக்கில் பாதிக்கப்பட்ட மனுதாரராக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் சார்பில் பாலாஜி சீனிவாசன் என்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனுவில் இந்த தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அந்த ஊழல் வழக்குகள் நடைபெறும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகும் வகையில் அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்றும், இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குறிப்பாக இந்த ஊழல் வழக்குகளை ஓராண்டுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை முன்வைத்தது. மேலும் இந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் வழக்குகளின் விசாரணை நடைபெறுவதில் தமிழ்நாடு அரசு செய்து வரும் தாமதத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து வழக்கு விசாரணை தாமதத்துக்கு காரணமானவர்களுக்கு எதிராக அறிக்கை அளிக்கவும், அவர்களுக்கு எதிராக கிரிமினல் வழக்கு பதிவு செய்யவும் உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் கோகா, ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. ஏற்கனவே இந்த மனுவுக்கு பதிலளிக்க உத்தரவிட்ட நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சற்று முன்னர் ஒரு பதில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் தெல்ல தெளிவாக இந்த விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் சிறப்பு விசாரணை குழு அமைக்க தேவையில்லை என்றும், 22 ஆண்டுகள் வழக்கறிஞர் தொழிலில் பணியில் அனுபவம் நிறைந்த சிறப்பு வழக்கறிஞர் அங்கு ஆஜராகி வருவதால் அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஒரு கருத்தை தெரிவித்து தமிழ்நாடு அரசின் சார்பில் குறிப்பாக மத்திய குற்றப்பிரிவு, இந்த வழக்கை ஊழல் வழக்கை விசாரித்து வரும் மத்திய குற்றப்பிரிவின் சார்பில் ஒரு பதில் என்பது அளிக்கப்பட்டது. இன்றைய விசாரணையில் நீதிபதிகளும் இந்த கேள்வி எழுப்பினார்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக எப்போது இந்த விசாரணை நடைபெறும் என்ற கேள்விக்கு அவருக்கு எதிராக விசாரணை நடத்துவதற்கு ஆளுநரிடம் ஒரு கோப்பு என்பது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் ஆளுநர் ஒப்புதல் அளித்தால் அல்லது அனுமதி அளித்தால் மட்டுமே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும். ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஏனைய அரசு அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே அனுமதி அல்லது ஒப்புதல் என்பது அளிக்கப்பட்டுள்ளதால் அந்த கோப்பு என்பது தற்போது ஆளுநரிடம் நிலுவையில் உள்ளது. அவர் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் மட்டுமே விசாரணை என்பது தொடங்க முடியும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து அமலாக்கத்துறை சார்பிலும் பாதிக்கப்பட்ட அந்த மனுதாரரான பாலாஜி சார்பிலும் அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட போது இந்த கோரிக்கையை எப்படி நாம் பார்க்க வேண்டும், குறிப்பாக அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞரை எப்படி ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிப்பார், அவர் மீது எப்படி ஒரு தவறான கண்ணோட்டத்தை நாம் ஏற்படுத்த முடியும், அவர் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர் என தமிழ்நாடு அரசு தெரிவிக்கிறது என்ற ஒரு பல்வேறு கேள்விகளை முன்வைத்த நிலையில் அவர் எப்போது நியமிக்கப்பட்டார் என்ற உள்ளிட்ட விவரங்களை இந்த குறிப்பாக இந்த ஊழல் வழக்குகளில் இதுவரை நியமிக்கப்பட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் விவரங்கள் அடங்கிய உத்தரவுகளை தமிழ்நாடு அரசு ஒரு வாரத்துக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த விசாரணையை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.